லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் அரேஸ். அரேஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு அரேஸ்னால் என்னென்னா, இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு கலெக்ஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 இன்டிஜர் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் டேட்டா டைப்பை? இன்டிஜர் a = 1, b = 2, 3, c = 3, இப்படி 5 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் இதை வந்து இந்த 5மே ஒரே டேட்டா டைப். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்டிஜர் அரே யூஸ் பண்ணலாம். இன்டிஜர் அரே யூஸ் பண்ணி 1லேருந்து 5 நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அதாவது ஒரே டேட்டா டைப் உள்ள 5 எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும், 10 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணுன்னா அதுக்கு இண்டிவிஜுவலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? அரேயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதனோட லிமிட் வந்து ஃபிக்ஸட் லிமிட். அதான் எப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஒன்லி 5 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். 6th வேரியபிள் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். அதே மாதிரி ரன் டைமில் அந்த அரேயோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ ஜாவாவில் இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படுறதுக்கு தான் நம்ம அரே லிஸ்ட்டு கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்ஸை யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி அப்கமிங் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அரேங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ அரே எப்படி ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா, இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இந்த பேசிக்கில் தான் அரேஸ் வந்து ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டேபிள் பாருங்களேன், மொத்தம் நம்மளுக்கு வந்து ஏலேருந்து ஜி வரைக்கும் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். டோட்டல் எத்தனை வேல்யூஸ்? 7 வேல்யூஸ். ஆனால் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏங்கிற அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபபெட் ஆஃப் 0ங்கிறதுல ஏ இருக்கும், ஆல்ஃபபெட் ஆஃப் 1ங்கிறதுல பி இருக்கும், ஆல்ஃபபெட் ஆஃப் 6ங்கிறதுல ஜி இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட் ஆஃப் 7ங்கிறத ரிட்ரீவ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா எரர் வந்துடும். சரியா? ஸோ அரேங்கிறது என்ன பேஸ்டாக ஒர்க் ஆகுது? இண்டெக்ஸ் பேஸ்ட் அரேஸ் வந்து எப்படி இண்டெக்ஸ் பேஸ்டாக தான் ஒர்க் ஆகும். இப்போ ஆல்ஃபபெட் ஆஃப் 4 = ஜேன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த 4ங்கிற வேல்யூவில் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ இருந்து ஜேங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? ஸோ அரேயோட சின்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது சின்டாக்ஸ்? டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ், அதுக்கப்புறம் வேரியபிளோட நேம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட் ஆஃப் 2 brackets ஸ்பேஸ் அந்த வேரியபிள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் அப்படிச்சுங்க. அது செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டிக்ளேர் பண்ணலாம். இந்த 3 டைப் நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா 1 2 3, இந்த 3 டைப்பில் எந்த மாதிரி வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். எல்லாமே சேம் ரிசல்ட்டு தான். டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ், அப்புறம் வேரியபிள் நேம். ஃபைனலாக வந்து டேட்டா டைப், வேரியபிள் நேம், ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ். இதுதான் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன். சரியா? செகண்ட் இன்ஸ்டான்ஷியேஷன் என்னென்னா, இந்த அரேயோட லென்த் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டே நான் டிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் நேம் = நியூ ஆஃப் டேட்டா டைப் இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா கேரக்டர்னு போட்டு சைஸ். ஸோ இந்த சைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இது பண்ணி, இப்போ 5ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா டோட்டல் 5 வேல்யூஸ் தான் அசைன் பண்ண முடியும். இண்டெக்ஸில் பார்க்கும்போது இதுன்னா 4, அதாவது தான் 0 1 2 3 4, டோட்டல் வேல்யூஸ் வந்து 5. சரியா? ஃபைனலாக இனிஷியலைசேஷன், அதாவது எப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் வேல்யூஸை வந்து அசைன் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் நேம் = 1395. அப்படின்னா இதனோட லென்த் எவ்வளோ? 4. சரியா? ஸோ இதுதான் ஜாவா அரேயோடைய டிக்ளரேஷன், இன்ஸ்டான்ஷியேஷன், இனிஷியலைசேஷன். சரியா? ஜாவாவில் வந்து சிங்கிள் அரேயும் இருக்குது, மல்டி டைமென்ஷனல் அரேயும் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். ப்ரோக்ராம் போகலாமா? ஸோ ஜாவா அரேங்கிற கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன், அது வந்து கேரக்டர் ஆஃப் வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஸ்டெப் 1. ரெண்டாவது இன்ஸ்டான்ஷியேஷன், அதாவது இதனோட லென்த்தை டிக்ளேர் பண்ணுறது. அது நியூ கேர் ஆஃப் 2, அதாவது
இந்த அரேயோட லென்த் வந்து 2. சரியா? ஸோ மூணாவது வந்து வேல்யூவாக சென்ட் பண்ணுறது. ஆல்ஃபா ஆஃப் 0 வந்து A, ஆல்ஃபா ஆஃப் 1 வந்து C. சரியா? ஸோ ரெண்டு வேல்யூவும் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுவோம். ஆல்ஃபா ஸோ என்ன பிரிண்ட் ஆகணும்? ஆல்ஃபா ஆஃப் 1 C பிரிண்ட் ஆகும். சரியா? இதே இதை வந்து ஆல்ஃபா ஆஃப் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸப்ஷன் வரும். ஏன் அப்படி ஒரு லென்த்து இண்டெக்ஸ் வந்து நம்மளோட மேக்ஸிமம் இண்டெக்ஸே வந்து 2. அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இதில் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0ல் வந்து ஏ அசைன் பண்ணியிருக்கோம், 1ல் சி அசைன் பண்ணியிருக்கோம், 2ங்கிற இண்டெக்ஸே இல்லை. அப்போ அதை ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். எப்போ வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வரும்? எப்போ வரும்? ஒரு வேரியபிள், அதாவது ஒரு அரேயில் அதோட லென்த்துக்கு மேலே ரீட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ண ட்ரை பண்ணும்போதோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 ஸ்டெப்பையும் ஒரே இதில் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப், ரெண்டாவது வந்து வேரியபிள் நேம், கர்லி பிரேஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், இங்கே கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணு. இதில் வந்து 1, 4, 5, 9, 6. ஸோ இதுதான் ஸோ ஆல் இன் ஒன் ஆக்ஷன். அதாவது எப்படின்னா, ஒரு நம்பருங்கிற அரேயில் வந்து இண்டிஜெங்கிற டேட்டா டைப், நம்பருங்கிற அரே நேம், வேரியபிள் நேம், அதில் வந்து டோட்டல் 5 வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. இது எப்படி நீங்கள் ரீட் பண்ணுவீங்க? ஃபார் லூப் பண்ணுங்கள். இன்டிஜர் ஐங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள், லூப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அது I less than number dot length. லெஸ் தேன் ஈக்குவல் டு ஏன் போடக்கூடாது? லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பரை ரீட் பண்ண ட்ரை பண்ணும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் க்ளோஸ். சாரி, மை பேட். சிஸ் அவுட்டில் ஜஸ்ட் நீங்கள் நம்பர் ஆஃப் ஒரு வேரியபிள் எப்படி எடுக்குதுன்னா நம்பர் ஆஃப் இப்படி தான் நீங்கள் அரேயை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா 1, 4, 5, 9, 6 வேல்யூ பிரிண்ட் ஆச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதிலே ஒரு மேனிப்புலேஷன், அதாவது அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ இதில் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு மேக்ஸுங்கிறதுல என்ன பண்ணுங்கள்? நம்பர் ஆஃப் 0வை சென்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ உள்ள வந்து என்ன பண்ணுவோம்? இஃப் மேக்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து லெஸ் தென் செகண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா அதான் நம்பர் ஆஃப் 5. அப்போ செகண்ட் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆகிடும். கரெக்டாக? அப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 5. அவ்வளோதான் லாஜிக். ஸோ இந்த லூப் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். ரன் பண்ணுமா? ஸோ 9 பிரிண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஒரு அரேயை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே பார்ப்போம். ஸ்ட்ரிங் கார்னு வச்சுக்கிறோம். நான் ஒரு 3 கார் இதில் டிஃபைன் பண்ணுறேன். மாருதி, டாடா, ஹோண்டா. ஸ்ட்ரிங்னா வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வர்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். அதனால அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க.
சரியா, காருங்கிற அரே ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் என்னன்னா ஃபார் ஆல்ரெடி நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப் முடிகிற வரைக்கும் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இஃப் கரெக்ட் இஃப் சிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் டாட் ஈக்குவல்ஸ் இஸ் ஹோண்டாவாக இருந்தால் என்ன பண்ண கமாண்ட் ஹோண்டாவாக இருந்தால் கார் நேம் பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும் சொல்கிறோம். பிரேக் ரன் பண்ணுவா. ஸோ ஹோண்டான்னு வந்தோன்னு என்னாச்சு, BMW பிரிண்ட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இஃப் லூப்பில் வந்தோன்னா ஃபார் லூப் பிரேக் ஆகிடணும். அதாவது ஹோண்டாங்கிற வந்தோடனே வெளியே வந்துடணும். ஸோ மாருதி பிரிண்ட் ஆகிடுச்சு, டாட்டா பிரிண்ட் ஆகிடுச்சு, ஹோண்டா பிரிண்ட் ஆகிடுச்சு. ஹோண்டா ஈக்குவல் ஆனோன்னு ஹோண்டான்னு உள்ள பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகிடுச்சு. BMW நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. சரியா, இதான் என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரே எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது. சரியா, தேர்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2 டைமென்ஷன் அரேஸ். எத்தனை டைமென்ஷன் அரே? 2 டைமென்ஷன் அரே. இதுதான் நம்மளோட 2 டைமென்ஷன் அரேன்னு வச்சுக்கோங்க. 2 டைமென்ஷன் அரேன்னா மேட்ரிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, 2 டைமென்ஷன் அரேனா என்னென்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் 0 0 0 1 0 2 0 3 1 0 1 1 1 2 1 3 அப்படி டிக்ளேர் ஆகும். அதாவது இந்த 1ங்கிற வேல்யூ வந்து 0 0ல் இருக்கும், 2ங்கிற வேல்யூ வந்து 0 1 0 3 0 4 அந்த மாதிரி அசைன் ஆகும். சரியா, நான் உங்களுக்கு ஃபார் லூப் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இன்டிஜர் k = 0, k less than நம்பரோட லென்த்து, k ++. சரியா, இது அவுட்டர் லூப். அடுத்து இன்னொரு லூப்பில் வந்து அதான் காலம் வைஸ் இன்டிஜர் j = 0, j less than name k டாட் லென்த் k ++. சரியா, இப்போ சிஸ்டர் போட்டு பிரிண்ட் பண்ணி என்னங்கிறத நம்ம அரே தானே i j. சரி, k, 0. சரியா, இதுக்கு பேர் தான் 2 டைமென்ஷன் அரே. அதாவது இதே வந்து மல்டி டைமென்ஷன் அரே யூஸ் பண்ணலாம். அதாவது 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் எத்தனை டைமென்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து 1 2 3 4 3 4 5 இருக்கா. ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், 0 1 0 2 0 3 அப்படி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் 1 2 3 4 0 0 0 1 0 2 0 3 அதுக்கப்புறம் 1 0 அப்படி பிரிண்ட் ஆகும். 1 0 1 1 1 3 3 4 5 கடைசியாக பிரிண்ட் ஆகி பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான்
மல்டி டைமென்ஷனல் அரேஸ், 2 டைமென்ஷனல் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இன்னொன்று பார்ப்போம்னா காப்பி, ஒரு அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் எடுத்து எப்படி இன்னொரு அரேயில் காப்பி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரியா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் என்னதுன்னா அரே காப்பிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அதனோட சின்டாக்ஸ் பாருங்கள். அதோட சின்டாக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ், ஃபஸ்ட்டு என்ன அதோட பாசிங் பேராமீட்டர்ஸ் என்னென்னா சோர்ஸ் அரேயோட இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பொசிஷன் வந்து காப்பி பண்ணணும், தேர்டு வந்து டெஸ்டினேஷனோடது. அதை நான் இப்போ எழுதி காட்டுறேன், அப்போ நமக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஒரு அரே. இதுதான் நம்மளோட சோர்ஸ் அரே. சரியா? இதில் வந்து ஸோ இது நம்மளோட சோர்ஸ் அரே. இதே மாதிரி இன்னொரு அரே க்ரியேட் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அப்போ வந்து டார்கெட் அரேன்னு வச்சுக்கிறோம். டார்கெட் அரேயோட லென்த் என்ன வச்சுக்கலாம், 4. சரியா? டார்கெட் அரேயோட லென்த் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது இது அரே காப்பிங்கிற இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா பாருங்கள், அரே காப்பி ஆஃப் சோர்ஸ் அரே நேம், எந்த பொசிஷன்லேருந்து காப்பி பண்ணணும், எந்த அரேயில் காப்பி பண்ணணும், எந்த டெஸ்டினேஷன் பொசிஷன் வரைக்கும் காப்பி பண்ணணும், ஃபைனலாக லென்த் ஆஃப் த அரே தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் அரே, சோர்ஸ் அரே காப்பி ஃப்ரம் நம்மளோட 0 1 2 2லேருந்து காப்பி பண்ண போகிறோம். டார்கெட் அரே இது 0, இது வரைக்கும் 1 2 3 4. சரியா? இது காப்பி ஆச்சு. இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா JAVA இது நாலுமே காப்பி பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே வந்து இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்ன வேல்யூஸ் காப்பி ஆகிருக்குன்னு. இப்போ கேரக்டர், சிஸ்டர் போட்டு இங்கே இண்டிவிஜுவலாக இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா JAVA 4 வேல்யூவும் காப்பி ஆகிருக்கும். ஸோ இதான் இதுக்கு பேர் தான் என்னது, அரே காப்பி. ஒரு அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் எடுத்து எப்படி இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணுறது. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு, ஃபஸ்ட்டு சோர்ஸ் அரே டிக்ளேர் பண்ணணும். டார்கெட் அரே எவ்வளோ லென்த்தோ, வரைக்கும் 6 வேல்யூஸ் நீங்கள் காப்பி பண்ணணும், 6ங்கிறத டிக்ளேர் பண்ணணும். மூணாவது நம்ம அரே காப்பிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பாஸ் பண்ணணும், சோர்ஸ் அரே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எந்த வேல்யூ இனிஷியல் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது வந்து டார்கெட் அரே, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனோட ஸ்டாப் பண்ணணும். எனக்கு வந்து அப்படி கிடையாது. அடுத்து வந்து லென்த் ஆஃப் த அரே வந்து 4 கொடுத்துருக்கணும், அதனால் JAVAன்னு இது பண்ணிடுச்சு. இதை வந்து ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் அண்ட் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. சரியா? ஸோ அதுக்கு தான் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும்.
ஏன் இது வந்து 4 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் அதிகமான வேல்யூஸ் டெஸ்டினேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக ரீட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அதனால தான் அரே காப்பி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை இந்த சினாரியோவில். ஸோ இந்த சினாரியோவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஜேஏவி காப்பி ஆச்சு, ஜேஏவியை பிரிண்ட் பண்ணி காட்டு, இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. இவ்வளோ தான் அரேஸ். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ளோனிங் ஆஃப் அன் அரேன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அரேயை வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு அரேயில் க்ளோன் பண்ணலாம். க்ளோன்னா என்ன, மனுஷனை இன்னொரு மனுஷன் க்ளோன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுவும் இதே சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் அரே எடுத்துக்கோங்க, ஏபிஜேஏவிங்கிற அரேட்டில் இதை எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக தான். எப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கமெண்ட் தான், கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அரே கூப்பிட்டு டாட் க்ளோன் சொல்லுவோம், அவ்வளோதான். இது க்ளோன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுமா? ஸோ ஏபிஜேஏவிஏஎல் எல்லாமே காப்பி ஆச்சு. இதுக்கு பேர் தான் க்ளோன் ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், அரேஸில் அரேயோட டிக்ளரேஷன் பார்த்தாச்சு, இன்ஸ்டான்ஷியேஷன் பார்த்தாச்சு, இனிஷியலைசேஷன் பார்த்தாச்சு. இதை மூணையும் ஒரே ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதான் டேட்டா டைப், வேரியபிள் நேம், வேல்யூஸ், டிக்ளரேஷன். சரியா? அடுத்தாடு என்ன பார்த்தோம், அரே எப்படி ஒரு லூப்பில் வந்து ரன் பண்ணுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அ அரே, அதோட எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். அதான் எப்படின்னா இனிஷியல் ஃபஸ்ட் நம்பர் அசைன் பண்ணிடுறோம், ரெண்டாவது நம்பர்லேருந்து செக் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம், ஃபைனலாக மேக்ஸிமம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து இன்டிஜர் அரேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரிங் அரே பார்த்தோம். ஸ்ட்ரிங் அரேயில் வந்து 4 வேல்யூஸ் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதாவது எப்படின்னா எப்போ ஹோண்டாங்கிற வேல்யூ வருதோ டெர்மினேட் த அரே. அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் உள்ள ஈக்குவல் இக்னோர் கேஸுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூ வந்தோன்னா பிரேக் ஆகிடுச்சு, லூப் போட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அடுத்து நம்ம பார்த்தது என்னது, மல்டி டைமென்ஷனல் அரே. இதில் வந்து 2 டைமென்ஷன் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை வந்து 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸாம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் இல்லை டேபிளோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 2 3 4ங்கிறது வந்து ரோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், 3 4 5ங்கிறது காலம் வைஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி 0 0 0 1 0 2 0 3 அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ரோவோட லென்த்து. காலம் வந்து 1 0 1 1 இந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கு 2 ஃபார்ல ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து NEM டாட் லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோவோட லென்த் இருக்கும், NEM ஆஃப் இதனுடைய டாட் லென்த்தில் வந்து காலமோட லென்த் இருக்கும். ஸோ எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இது பார்த்து இதில் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே அரேஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். ஃபைனல் நம்ம பார்த்தது அரேயோட காப்பி கிளாஸ், அரே காப்பி கிளாஸ்க்கு என்ன பண்ணோம், சோர்ஸ் அரேயில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸை டார்கெட் அரேக்கு எப்படி காப்பி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி டார்கெட் அரேயில் எவ்வளோ வேல்யூ காப்பி பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அரே அலோஸ் ஒன்லி ஃபிக்ஸ்டு லென்த். ஸோ ஒன்லி 4 வேல்யூஸ் தான் நம்ம காப்பி பண்ண முடியும். ஏன்னா நான் 4 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ சோர்ஸ் அரேயில் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 2, அதாவது 0 1 2 ஜேலேருந்து ஆரம்பிக்கும் போது டார்கெட் அரே காப்பி பண்ண போகிறோம். இது டெஸ்டினேஷன் பொசிஷன். இதில் வந்து 4 வேல்யூஸ் மட்டும் எடுக்க போகிறோம், அதாவது JAVAன்னு ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசர்ட் போட்டாச்சு. இது வந்து ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபங்க்ஷன், இதை பற்றி நம்ம பார்க்கல, இருந்தால் நான் சொல்கிறேன். அதாவது கொடுத்துருக்க அரேயை வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து ஒரிஜினல் அரே, அது ஜஸ்ட் பிரிண்டிங் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரிஜினல் அரே இன்னும் கேரக்டர் தான். அதனால என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி உங்களுக்கு காப்பி பண்ண செகண்ட் அரேயை காப்பி பண்ணி காட்டியிருக்கேன். சரியா? ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னது, அரே க்ளோனுங்கிறது என்னது, ஒரு அரேயோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை அப்படியே காப்பி பண்ணுறது பேர் தான் க்ளோனிங். பட் அரேயும் அரே க்ளோனும் ஈக்குவலாக முடியாது. சரியா? ஸோ க்ளோனுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் அரே 1ல் கேரியோட எல்லா வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு. பிரிண்ட் பண்ணோன்னா ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தோட அவுட்புட்டையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வேல்யூ ஹோண்டாங்கிறதோட டெர்மினேட் ஆச்சு. 2 டைமென்ஷனல் அரே
ஜாவாங்கிறது வித் ஸ்ட்ரிங் வேல்யூ, ஜாவாங்கிறது கேரக்டர் பிரிண்ட்டு, க்ளோன். ஸோ இவ்வளோ தான் ஜாவா அரேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸோடு நம்ம அடுத்த ட்விட்டரில் பார்ப்போம். இவ்வளோ தான் ஜாவா அரேஸ். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நம்பூராஜ். பாய் பாய். தேங்க்யூ.